வெல்கம் பேக் டு அவர் சேனல் தர்ஷன் மாறன் கேமிங். இனி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் டாகில் நம்ம சாப்டர் 3 தான் விளாட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 3 தான் இன்றைக்கி நம்ம விளாட போகிறோம். சாப்டர் 3ல் ஈஸி மோடில் விளாட போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் எல்லாமே கேட்கலாம், என்னடா மாறன் வாய்ஸே கேட்கல அப்படின்னு. மாறனுக்கு இன்றைக்கி டயர்டாக இருக்கிறதுனால அவன் வந்து டப்பிங் செஷனுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டான். ஸோ அதனால தான் அவன் வாய்ஸே இன்றைக்கி கேட்காது. ஓகே, இது என்னவோ போலீஸ் இடம் மாதிரி இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே. என்னடா நம்மளை ஜெயிலில் போட்டாங்கங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் வந்தது. மிஸ்டர் டாக் இப்போ நம்மளுக்கு க்ரோபார் இல்லை ஹேமர் என்னாவது ஒரு பொருள் தருவான், அது நம்ம வெயிட் பண்ணோம். எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது, சீக்கிரம் தாடா. என்னடா இப்படியே நடந்துட்டு இருக்கான்? தாடா, ஒரே இடத்துல நடந்துட்டு இருக்காங்க அவன். ஸோ அது முன்னாடி பார்க்குறவங்கலாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து க்ரோபார் இல்லை ஹேமர் தேவைப்படுது. அது மிஸ்டர் டாகே வந்து போடுவான். தொப்பை வைத்தேன், அதாவது தொப்பை வைத்தேன் வந்து நம்மளுக்கு கொடுப்பான். எங்கள் பொறுத்துந்து பாருங்கள், பார்த்தீங்களா கொடுத்துட்டான். க்ரோபார் கொடுத்துருக்கான். ஸோ க்ரோபாரை கொண்டு போயிட்டு இது ஓப்பன் பண்ணலாம். வெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது வெண்ட்டுனா அதுவும் இந்த மாதிரி ஒரு டப்பா இந்த மாதிரி போட்டு மூடி வச்சுருக்காங்களா, அது பேர் தான் வெண்ட்டு. அதை போயிட்டு நம்ம முதல்ல எல்லாத்துமே போய் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போடா, ஓப்பன் பண்ணுறா. ஸோ ஓப்பன் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒன்று இருக்குது. அப்புறம் அந்த பக்கமாக போய் ஓப்பன் பண்ணிட்டு வரணும், இந்த வெண்ட்டு மாதிரி இருக்கிறதெல்லாம். ஸோ சீக்கிரம் போடா. இது வந்த வழி. ஸோ லெஃப்ட்டில் போனால் வந்த வழி வந்துடும். ஸோ இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு லெஃப்ட் எடுத்தோன்னா திரும்பி இன்னும் ஒரு 2-3 வெண்ட் இருக்கும். ஸோ 2 வெண்ட்டு தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து ஹேமர் தேவைப்படுது. ஐயோ, அந்த தொப்பை வைத்த வேறு வெளியிலேயே சுற்றிட்டு இருப்பான். அவனை மீறி நம்ம போயிட்டு அங்கே ஒரு இடத்துல ஹேமர் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வரணும். ஐயோ, இந்த பக்கம் திரும்பணும். ஓகே, இந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் இருக்கும். தொப்பை வைத்தேன். போகிறான் வெளில போகிறான். ஸோ நம்ம ஃப்ரெஞ்ச் எடுத்துக்கலாம். என்னடா ஃப்ரெஞ்சு காணும்? ஐயோ, ஃப்ரெஞ்சை வேறு எங்கேயும் வந்து வச்சுருக்காங்க போல இருக்குது. கேமை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் வந்து தேவைப்படுது. ஐயோ, அந்த மிஸ்டர் டாக் அங்கே தான் இருக்கா. நம்ம டக்குன்னு போயிட்டு ஹேமர் எடுத்துகிட்டு வந்துடும். இருங்க, அவன் வந்து இங்கே பின்னாடி வரான். ஸோ அதனால் நம்ம இந்த ரூமில் வந்து ஒழிஞ்சிட்டு டக்குன்னு போய் ஹேமர் எடுத்துகிட்டு அங்கே போய் உடச்சி விட்டுறலாம். ஐயோ, அவன் அந்த பக்கம் போகிறான், நம்ம இந்த பக்கம் போயிடலாம். ஓடுறா. பிரிக் ஒர்க்கை உடச்சி விட்டாச்சு. இப்போ அங்கே ரைட் சைடில் போனால் இன்னொரு ஒரு பிரிக்கு, அதாவது அந்த பிரிக்கை போட்டு கட்டி வச்சுருக்காங்களே அந்த செங்கலை போட்டு, அது இன்னொரு வழியிலையும் இருக்கும். அதை போய் உடச்சி விட்டு வந்துடுவோம். சீக்கிரம் உடச்சி விட்றா. இங்கே நம்மளுக்கு ஒரு கீ கார்டுன்னு ஒரு பொருள் நம்மளுக்கு வந்து இருக்கும், அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எலக்ட்ரானிக் கீ கார்டு. ஸோ அதுதான் பின்னாடி வந்து வண்டி சத்தம்லாம் கேட்கும், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போடா. இப்போ லெஃப்ட்டு திரும்பி லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட்ரா. ஓகே, இந்த பக்கம் போயிடுவோமா? இல்லை வேணாம், அந்த பக்கமே போவோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த கீ கார்டுக்கு, இந்த எலக்ட்ரானிக் கீ கார்டுக்கு ஒரு வேலை இருக்குது. இந்த இடத்துல போயிட்டு வச்சு விட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பட்டன் வந்து ஆன் பண்ணிடணும். அதே தான் அந்த இடத்துலையும் போய் பண்ணோம். இந்த கீ கார்டை போயிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு இந்த பட்டனை ஆன் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து அங்கே ஒரு டோர் வந்து ஓப்பன் ஆகும். அது மாதிரி நம்மளுக்கு ஃப்ரெஞ்சு தேவைப்படுது. இந்த மிஸ்டர் டாக் அந்த ஃப்ரெஞ்சை எங்கே வச்சுருக்கான்னு நம்ம போய் பார்க்கணும். அந்த பக்கம் போகிறான். டக்குன்னு போடா. இங்கே தான், அங்கே ஃப்ரெஞ்சு இல்லை, அதனால இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே தான் இருக்குது. இந்த ஃப்ரெஞ்சு வந்து இந்த கேமில் முக்கியமான ஒரு டூல் தான் சொல்லணும். இதை போயிட்டு ஓப்பன் பண்ணணும் இந்த ஃப்ரெஞ்சை வச்சு. ஸோ நீங்கள் எல்லாமே கேட்பீங்க, என்னடா வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்பீங்க. நாங்கள் 2 பேர் கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டப்பிங் செக்ஷனுக்கு வந்து மாறன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால தான் நான் மட்டும் தனியாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து மாறன் வந்துட்டான். ஆமாம், நான் வந்துட்டேன் கைஸ். டயர்டாக இருக்குன்னு சொன்னேன். எப்பயும் வந்துட்டேன். ஆமாம், ஏன் நாங்கள் ரொம்ப நாளாக போனோன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால தான் தர்ஷனே கொஞ்ச நேரம் போடுறா அப்படி சொன்னேன். நான் அதனால தான் கொஞ்ச நேரம் டப்பிங் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இந்த க்ரோபார் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அதை மேலே போயிட்டு நம்ம கொஞ்சம் இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. மேலே போகணும். ஸோ அந்த டோர் ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, முன்னாடி அது ஓப்பனாக இல்லை. ஸோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் ப்ளீஸ். இங்கே ப்ளூ ஃபியூஸ் இருக்கா, நோட் பண்ணிக்கலாம். அந்த ப்ளூ ஃபியூஸ் ரொம்ப தேவை. ப்ளூ ஃபியூஸ். ஓகே, இந்த வெண்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம்.
ஓப்பன் பண்ணுறான். இங்கே இருக்கிற எல்லா வெண்ட்டையும் போய் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபியூஸ் தேடணும். அதுக்கப்புறம் ஆக்ஸ் வச்சு பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஆக்ஸ் வச்சு டமால் 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 3 அடி வைக்கணும். அப்புறம் அந்த ஆக்ஸே உடையும். அந்த ஆக்ஸ் எப்படி உடைக்கணும்? ஃபஸ்ட்டு மாட்டை எடுத்துக்கோங்க. உண்மையாக மாட்டை எடுத்துட்டு அந்த ஆக்ஸ் உடை அடி 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 வருவோம். 4 அடி அடிங்க, இல்லைன்னா ஒரு 8 அடி அடிங்க, இல்லைன்னா 10 அடிங்க. செம்மையாக வந்துடும். அது ஒரு மழை கத்தியில் பண்ணியிருக்காங்க. அதை டேய் என்னவோ நீ சொன்னானா எதுவுமே புரியல. 8 10 அடிக்க தேவையில்ல. அந்த ஆக்ஸை கொண்டு போயிட்டு அந்த பாக்ஸ் ஆண்டை வச்சு ஒரு தடவை அடித்தா போதும், உடஞ்சிடும். மிஸ்டர் டாக் வந்து பார்ட் 1 பார்த்துருப்பீங்களே, அதை டப்பாவை எப்படி உடைப்போம் அதே மாதிரி தான் இதுலேயும் உடைக்கணும். ஆமாம். ஸோ வந்து இப்போது எல்லா வெண்ட்டையும் நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃபியூஸை வந்து ஒரு நிமிஷம் இருக்கலாம். இந்த ஃபியூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே போய் வச்சுட்டு வந்துடலாம். என்னன்னா நான் தப்பாக சொல்லிட்டேன். அது ஆக்ஸ் ஒரே அடியில் வச்சானா, ஆனால் அது உடையாது. ஆனால் பாக்ஸ் ஒரே அடி வச்சா வந்துடும். அது நான் தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நிப்பர்ஸ் இருக்குது. நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஒயர் இருந்ததுல கீழே, அதை போய் கட் பண்ணி விட்ருவோம். எப்படி உங்ககிட்ட கட்சி? நான் விளாடும் போது அது இல்லையே. நீ ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டேன். நான் விளாடும் போது எதுவுமே இல்லை. ஒரு கோபார் கட்சி. ஸோ அடுத்த வீடியோ என்ன கேம் ப்ளே போடலான்றதும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. காசு எடுத்துக்கலாம். ஸோ இந்த காசு வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வேறு எந்த ஃபியூஸும் இல்லை. நம்மளுக்கு ஜூஸ் குடிக்கிறது. ஜூஸ் குடிச்சா ரொம்ப பவராக இருக்கும். ஆமாம், இந்த காசு வந்து அங்கே ஒரு மிஷின் இருக்கும், அந்த ஜூஸ் இருக்கிற மிஷின் இருக்கும். இந்த காசை போய் அங்கே யூஸ் பண்ணி நம்ம ஜூஸ் வாங்கிக்கலாம். அந்த எனர்ஜி ட்ரிங்க் அந்த எனர்ஜி ட்ரிங்க்கை வாங்கி நம்ம குடித்தோன்னா இவன் வந்து ஸ்பீடாக நடப்பான். யூஸ்வலாக நடக்கிறத விட பயங்கர ஸ்பீடாக நடப்பான். காய்ஸ் என்னன்னா லிட்டில் வயசில் அது ஜூஸை குடிச்சு நம்மனா அப்படியே ஓடி போவோம். உண்மையாக சொல்ல ஜூஸ்லாம் வேலை லெவலுக்கும் ஸ்ப்ரைட்டு குச்சிடலாம். ஸ்ப்ரைட்டு அப்படியே வளராதடா வாடா இங்கே. ஸோ வந்து இப்போது வந்து இந்த ஃபியூஸை தான் நம்ம இப்போ தேடணும். இங்கே வந்து பாக்ஸ் இருக்குது. ஸோ வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு டோர் இந்த பக்கம் இருக்கிற டோரில் வந்து பார்த்தாச்சு. ஆமாம். ஸோ இனிமேட்டு கேம் பிளே பற்றி தான் சொல்ல போகிறோம். இனிமேட்டு ஏதோ இவன் வந்து தேவைலாம் பேச மாட்டான் மாறன். கேம் பிளே பற்றி தான் பேசணும், புரிஞ்சுதா? இப்போ இந்த நிப்பர்ஸ் எடுத்துகிட்டு போய் கீழே அந்த ஒயர் இருந்ததுல, அந்த ஒயர் வந்து இங்கே முதல்ல எனர்ஜி ட்ரிங்க்கை போய் குடிச்சிட்டு வந்துடும். ரெட் கலர்லேயும் இருக்கும், பிளாக் கலர்லேயும் இருக்குது. ஆமாம், அது அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போது நான் என்ன சொன்னேன், கீழே ஒரு ஒயர் இருந்தது, அதை போய் நம்ம கட் பண்ணிட்டு வந்துடுவோம். நான் ஒரு சம்திங் என்னன்னா, நம்ம ரெட்டில் என்ன போட்டிருக்கோம், அந்த ரெட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக நினைக்கிறேன். பிளாக் கொஞ்சம் பவரு, ரெட்டு கொஞ்சம் நிறைய பவர்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம் நினைக்கிறியா? சரி, ஓகே. அவன் வந்து அதை ரெட்டும் பிளாக்கும் பவர்னு நினைக்கிறான். அது கொஞ்சம் பவர்னு நினைக்கிறான். ஸோ அவன் நினச்சிட்டு போனோம். இந்த ரெட் ஒயரை போய் நம்ம கட் பண்ணிடணும். க்ரீன் கட் பண்ணக்கூடாதுடா, ரெட்டு மட்டும் தான் கட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வேலைன்னா, ஃபியூஸ் தேடுறது தாங்க நம்மளோட வேலை. அங்கே இப்போ ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம போய் அந்த எனர்ஜி ட்ரிங்கை குடிச்சிட்டு நம்ம ஜூஸ் ஃபியூஸை போய் தேடுவோம். ஃபஸ்ட்டு எல்லோ கலர் ஃபியூஸ். இன்னும் இந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அங்கே போய் நம்ம கட் பண்ணோம்ல அந்த இருங்க, இன்னும் ரொம்ப நேரம் நம்ம ஒருத்தரை மறந்துட்டோம். வேறு யாரும் இல்லை, தொப்பை வாங்கிட்டு தான். ரொம்ப நேரம் ஆளையே காணுங்க. அவன் ஒரு தடவை கூட நம்மளை வந்து அடிக்கவே இல்லை. ஆமாம், எங்கே இங்கே நிறைய எனர்ஜி ட்ரிங்க் இருக்குது, இதெல்லாம் வந்து குடிச்சிக்கலாம். அந்த தொப்பை வைத்த பார்க்கணும் ஆசையாக்கா. எங்கே தொப்பை வைத்தனை பார்க்கணுமா? இருங்க, நான் வந்து அவங்ககிட்ட போய் காமிக்கிறேன். ஆனால் லைட்டாக பயமாக இருக்கும், திடீர்னு வந்து அடிச்சிருவாங்க தொப்பை வைத்தேன். நம்ம என்ன தான் ஓரமாக போனாலும் அவன் வந்து குண்டாக இருக்கான்ல, அதனால் அவன் வந்து அப்படியே இங்கே வந்து எப்படி சொல்கிறது, அவன் வந்து இந்த ஒரு கேட் இருக்குல்ல, அந்த கேட்டு அந்த குட்டியாக போகிற வழி இருக்குல்ல, அதை தாண்டியே அவன் உடம்பு போகும். இப்போ இங்கே ஒரு ப்ளூக்கி கிடைக்கும், அது நம்ம தேடிட்டு போகிறோம். ப்ளூக்கி ஃபஸ்ட்டு கிடச்சிருச்சே. ஓகே, இந்த இங்கே என்ன காசு இருக்கான்னு போய் பார்க்கலாம். அந்த தொப்பை வாங்கிட்டான் வருவான், வெயிட் பண்ணுறான். ஸோ தொப்பை வாங்கி தவிர வந்துடக்கூடாது இந்த காசு எடுக்கிற கேப்பில். அவன் வந்து ஸோ நம்ம கீழே போயிட்டு அந்த நிப்பர்ஸ் வச்சு ரெட் ஒயர் கட் பண்ணாது. ஒரு நிமிஷம்டா, நான் சொல்லும்போது எனக்கு அடுப்பேற்றாத. கீழே போயிட்டு அந்த நிப்பர்ஸ் வச்சு நம்ம ரெட் ஒயர் கட் பண்ணலாம். அதனால தான் இந்த டோர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு.
ஸோ இன்னும் மிஸ்டர் டாக் காணோம். ஆமாண்டா குண்டு. சரி இந்த ப்ளூ கீ வந்து இந்த ரூம் தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூமு. இங்கே ரெட் கீ இருக்குது, இதை எடுத்துப்போம். அவங்க பேர் என்ன? இந்த ரூமில் நம்ம ஒரு பெரிய வேலை பண்ண வேண்டியது இருக்குது. அதை வந்து பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபியூஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஓப்பன் பண்ணி ஒரு கோடு இந்த அங்கே ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல அதை வச்சு ஐயோ அது பெரிய வேலை. இங்கே க்ரீன் கீ இருக்குது. க்ரீன் கீ இந்த க்ரீன் கீயை கொண்டு போயிட்டு இன்னொரு டோர் ஓப்பன் பண்ணோம். அங்கே நம்மளுக்கு ஸ்க்ரூ டிரைவர் கிடைக்கும். வெயிட் பண்ணுற ஸ்க்ரூ டிரைவர் கிடைக்கும். அதை போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். மிஸ்டர் டாக் வந்துட்டான். வாடா வாடா வாடா. இப்போ எவ்வளோ நல்லாச்சு பார்த்து. காய்ஸ் இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அவன் தொப்பை வைத்து சொல்லாமல் மிஸ்டர் டாக் சொல்லிட்டான். அவன் யாரு? நீ. நானா? சரி சரி சரி. துப்பாயத்தை வந்துட்டான். இனிமேட்டு அவன் பேர் தொப்பை வைத்த. யார் இந்த ஊருமே நீங்கள் தொப்பை வைத்ததால் நீங்கள் சொல்லணும். வேறு எதுவுமே சொல்லக்கூடாது. அவன் போயிட்டான்டா. அவன் கேமரா வெயிட் பண்ணுறது. இந்த டோரில் ஸ்க்ரூ டிரைவருக்கு ஓகே போடுண்ணா. அண்ணா வர வழி விடே. போதும் 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 போதும். இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஐயோ என்னடா அங்கே போகிறான். இங்கே இல்லை இங்கே இல்லை இங்கே இல்லை. இங்கே க்ரீன் ஃபியூஸ் இருக்குடா. இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டான். தேங்க்யூடா தொப்பை வைத்தா. இந்த டோரை தொப்பை வைத்து வந்து ஓப்பன் பண்ணிட்டான். ரொம்ப நல்லவன். தேங்க்ஸ் தேங்க்ஸ் தொப்பை வைத்து. இங்கே நிறைய காசு இருக்குடா டேய். பாப்பா இந்த காசுலாம் வச்சு நம்ம நிறைய எனர்ஜி ட்ரிங்க் வாங்கலாம். ஸோ அங்கே ஒரு ஒயிட் ஃபியூஸும் கிடச்சிருச்சு. நம்மளுக்கு க்ரீன் ஃபியூஸ் கிடச்சிச்சு, எல்லோ ஃபியூஸ் கிடச்சிச்சு, அப்புறம் ஒயிட் ஃபியூஸும் கிடச்சிச்சு, ப்ளூ ஃபியூஸும் கிடச்சிச்சு. இன்னும் எத்தனை ஃபியூஸ் கிடைக்கணும் தெரில. இன்னும் ரெட் ஃபியூஸும் பிளாக் ஃபியூஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ப்ளூ ஃபியூஸ் இருக்குது. ப்ளூ ஃபியூஸ் கிடச்சிருச்சுடா. இப்போ நம்மளோட வேலைலாம் இந்த ஃபியூஸு ப்ளூ பிரிண்ட். ஒரு நிமிஷம் பேசணும், தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதடா. இந்த ஃபியூஸு அப்புறம் வந்து ஃப்ரெஞ்சு அப்புறம் ப்ளூ பிரிண்ட்டு கோடு கார்கி இது எல்லாத்தையுமே நம்ம கீழே போய் ஷிஃப்ட் பண்ணோம். இதுதான் நம்மளோட வேலை. இப்போ க்ரீன் ஃபியூஸ் எடுத்து போய் நம்ம கீழே வச்சுட்டு வந்துடலாம். ஸோ இதை போய் கீழே வச்சுட்டு வந்துடலாம். நான் க்ரீன் ஃபியூஸ் தான் சொல்ல நினச்சிட்டேன். அதுதான் நீ சொல்கிறதுக்கு இவ்வளோ பேசுவீங்க. மிஸ்டர் டாக் வேறு இப்போ வந்து அடிச்சிடக்கூடாது. ஆமாம் நல்ல வேலை இல்லைங்க. தொப்பை வைத்தேன் அங்கே வரான் பாருங்க. நீ தொப்பை வைத்து சொல்லணும். ஏன் மிஸ்டர் டாக் சொல்லணும்? சரி 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 மிஸ்டர் டாக்னு சொல்ல மாட்டேன், தொப்பை வைத்துனே சொல்கிறேன். இங்கே ப்ளூ ஃபியூஸ் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம கீழே ஏதோ இந்த ரூமில் போட்டு வந்துடுவோம். இப்போயா போயிட்டு எடுக்கிறேன். நம்மளுக்கு கிட்டத்தட்ட 4 ஃபியூஸ் கிடச்சிச்சு. எல்லோ ஃபியூஸ் வந்து அங்கே நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஒரு அட்டம்ஸ் கூட வேஸ்ட் பண்ணாமல் எஸ்கேப் பண்ணிடலாம்னு நினச்சேன். பட்டுன்னு வந்து அடிச்சிட்டான் மிஸ்டர் டாக். ஸோ அடிச்சதுலேயும் ஒரு நன்மை இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுட்டு வந்துடலாம். கரெக்ட் தானே? ஓ நல்லவன் சூப்பராக. அவன் என்னதான் இருந்தாலும் நம்ம என் வாயில் அவன் நல்லவனே வராது. உன் வாயில் வந்தா கூட அவங்க தப்பு வைத்தேன். திடீர்னு வருவாங்க அந்த படியாண்ட. ஜாக்கிரதையாக போகணும் இனிமேட்டு. இல்லை அவன் பிரியாணி சாப்பிட்ருப்பானா இதை இல்லைன்னா பிரியாணி சாப்பிட்டா குண்டாக முடியாதா? சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸை போய் அங்கே மேலே வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஒரு நிமிஷம் இங்கே நம்மளுக்கு வந்து லிவருன்னு ஒரு பொருள் இருக்கும். அங்கே இல்லை. ஸோ அப்படின்னா மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம். லிவர் வந்து தேடணும். லிவர் ரொம்ப முக்கியமான பொருள் இந்த கேமில். அது என்னடா எல்லா பொருளும் முக்கியமான பொருள்னு சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் எல்லா பொருளும் முக்கியமான பொருள் தான். இங்கே இருக்கா? இங்கே ஆக்ஸ் இருக்கு போடேண்ணா. அண்ணா வரார் வழி விடே. ஸோ நம்ம தேடி வந்தது லிவரு. ஆனால் லிவர் இல்லை, இங்கே ஆக்ஸ் தான் இருக்குது. இங்கே இருக்கா லிவரு? இங்கே இல்லை. ஸோ அங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கே போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஒரு நிமிஷம் அதெல்லாம் தேவையில்லை. இரு இங்கேயும் லிவர் இல்லை. இப்போ சொல்லு. ஆட்டுக்காரி சாப்பிட்டுக்காரன் அவன். இல்லைன்னா பிரியாணி சாப்பிட்டுக்காரன். பிரியாணியோட கோழியோட சாப்பிட்டுக்காரன் சொல்லலாம். அவன் என்ன சொல்கிறான் எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வந்து அதனால நம்ம சேனலை பார்க்குற எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஷேர் பண்ணு, லைக் பண்ணு. ப்ளீஸ் காய்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் வந்து நிறைய கேமிங் வீடியோ போடுவோம். நீங்கள் கேட்குற கேமிங் வீடியோலாம், அதாவது ஹாரர் கேம் ப்ளே, இந்த மிஸ்டர் டாகு, கிராணி சாப்டர் 2. ஒரு நிமிஷம் இருப்பே நான் ஒரு ஃப்ளோவில் பேசும்போது தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத. கிராணி சாப்டர் 2, கிராணி சாப்டர் 3 எல்லா கேம் ப்ளேயும் நாங்கள் போடுறோம். இங்கே வந்து இந்த ஆக்ஸ் வச்சு நம்ம பாக்ஸ்லாம் உடைக்க வேண்டிய வேலை இருக்குது. என்ன சொல்லணும் காய்ஸ்? இப்போ நான் என்ன சொல்லணும்னா நம்ம இப்போ தான் இந்த கேம் தான் விளாடிருக்குமே மிஸ்டர் டாக்.
நீ ஏன் இப்போ மிஸ்டர் டாக்னா விளையாட போட சொன்னேன்? இல்லைடா, மிஸ்டர் டாகில் இன்னும் நிறைய சாப்டர் இருக்குது, அதெல்லாம் விளாடுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இந்த வீடியோக்கு இப்போ வந்து நார்மலாக மேட்டாக 4 சப்ஸ்கிரைபர் இருக்குது. நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஏறும். நீங்கள் ஷேர் பண்ணிட்டு இங்கே ரெட் ஃபியூஸ் இருக்குது, சூப்பர். இங்கே பிளாக் ஃபியூஸும் இருக்குது அந்த டேபிளில், இந்த மணியை எடுத்துக்கலாம். சரி, நான் இந்த சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு இந்த கேம் பிளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கு ஒரு 20 சப்ஸ்கிரைபர் வந்தால், இதெல்லாம் ரொம்ப மொக்கையாக இல்லை உங்களுக்கு, அவங்க மிஸ்டர் டாக் வரான். நம்ம போயிட்டு பிளாக் ஃபியூஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த ஸ்கீம் எடுத்துகிட்டு போயிடுவோமா? சரி, இந்த ஸ்கீமே எடுத்துகிட்டு போயிடுவோம். அந்த பக்கம் மிஸ்டர் டாக் வரான், நம்ம இந்த பக்கம் போயிடலாம். நீங்கள் ஷேர் பண்ணி ஒரு நிமிஷம்டா, ஒரே ஒரு நிமிஷம்டா ப்ளீஸ்டா, ஒரே நிமிஷம். நீங்கள் வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு 20 இல்லை 50 சப்ஸ்கிரைபர் வந்தால், 15 வச்சுக்கலாம், 50 சப்ஸ்கிரைபர் வந்தால் நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் கிராணி அந்த மாதிரி ஹாரர் கேம் பிளே, என்ன ஹாரர் கேம் பிளேவாக இருந்தாலும் சரி, அங்கே கண்டிப்பாக வந்து பயப்படாமல் விளாடி எஸ்கேப் பண்ணிட்டு கண்டிப்பாக யூடியூப்பில் போடுவோம். நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஓகேவா? ஷேர் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா. ஸோ இங்கே வேறு எதுவுமே இல்லை. இந்த ரூமுக்கு போகணும்ல, இந்த ரூம் போயிட்டு கார் கீ எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு வந்துடுவோம். ஸோ நாங்கள் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, இந்த வீடியோக்கு 50 சப்ஸ்கிரைபர் வந்தால் ஆமாம் ஹாரர் கேம் பிளே வீடியோ நிறைய போடும். இங்கே கோடு என்னது 1929. காய்ஸ் இப்போ நான் உங்ககிட்ட 1929 ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். நீயும் ஞாபகம் வச்சுக்கோட மாறன். 1929. ஸோ நான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு 50 சப்ஸ்கிரைபர் வந்தால் நீங்கள் என்ன ஹாரர் கேம் கேட்டாலும் நாங்கள் அதை கண்டிப்பாக விளாடி எஸ்கேப் பண்ணி போடுவோம். பார்த்தீங்கன்னா காய்ஸ் என்னன்னா, அதில் ஒரு கோவா கொச்சு அந்த இங்கே எல்லோ ஃபியூஸ் இருக்குது. ஆமாம்ல, இது எடுத்துகிட்டே போய் அங்கே போடல. சரி, இதே எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுடலாம். கோவா கொச்சு அந்த லெவலுக்குல நான் முச்சு காத்துறேன். அந்த கேம்லேயே நான் போடுறேன். அது ஈஸி காய்ஸ். ஆக்சுவலி சொல்லணும்னா அந்த ஸ்குவிட் கேம் தான் அதை கோவா கோச்சேன்றான். ஸ்குவிட் கேம் அவனே ஸ்குவிட் கேம் விளாடி போட போகிறானா? நானே விளாடி அவனே வந்து டப் பண்ணி எடிட் மட்டும் நான் பண்ணி தந்துடுவேன். அவனே டப் பண்ணி அவன் போட போகிறேன்னு சொல்கிறான். ஸோ இன்னும் நம்மளுக்கு என்ன ஃபியூஸ் தேவைப்பட்டு? பிளாக் ஃபியூஸ் தானே? ஆமாம், அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ வேறு என்ன பொருள் தேவைப்படுது? லிவர் எங்கன்னே தெரியலையே. லிவர் எங்கடா இருக்கு? நம்ம போயிட்டு இப்போ லிவரை நம்மளே தேடிட்டு வரலாம். இல்லை இப்போ நம்ம வந்து நான் இப்போ போகிறதே வந்து பிளாக் ஃபியூஸ் எடுக்கிறது தான். எப்படா பிளாக் ஃபியூஸ் எடுக்குது? பிளாக் ஃபியூஸ் எங்கே இருக்குது தெரியல. நான் ஒரு வேளை இந்த வீடியோ கொஞ்சம் இங்கே தான் இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே கீழே போட்டு வந்துடலாம். ஐயோ, எனர்ஜிக்கல் மேட்ச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் 50 சப்ஸ்கிரைபர் கொடுக்கலன்னா அடுத்த வீடியோ வந்து, ஆனாலும் நீங்கள் 50 சப்ஸ்கிரைப் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, அடுத்த வீடியோ வந்து நாங்கள் ஹாரர் கேம் பிளே தான் போடுவோம். அடுத்த வீடியோ என்ன ஹாரர் கேம் பிளே போட போகிறோம்? அந்த பேட் கிராணின்னு ஒரு கேம் தெரியுமா? பேட் கிராணி. அது என்னது? அது ஏன் எனக்கு புரியல. பேட் கிராணி சாப்டர் 2டா. அதுதான் எனக்கு தெரியாது. என்னது? நீ விளாடுவியே? நான் விளையாட மாட்டேன். வந்துச்சு ஒரு கிளவி வீடு இருக்குமே. அதை போயிட்டு நம்ம நிறைய பொருளை திருட்டிட்டு வருமே, அந்த கேமு. அது வந்து விளாட போகிறோம். அது ஹாரர் கேமுன்னு சொல்லிட முடியாது, பட் ஆனால் அது த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அது கொடுக்கும். நீங்கள் ஒரு வேளை 50 சப்ஸ்கிரைபர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து கிராணி அந்த மாதிரி கேம் விளாடுவோம். கிராணி, அப்புறம் வந்து இந்த ஸ்லெண்ட்ரிலா அந்த மாதிரி கேம் விளாடுவோம். ஒரு வேளை 50 சப்ஸ்கிரைபர் வரலன்னா நாங்கள் வந்து அடுத்த வீடியோ வந்து அந்த பேட் கிராணி சாப்டர் 2 தான் விளாட போகிறோம். 50 சப்ஸ்கிரைபர் வரலன்னா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 50 சப்ஸ்கிரைபர் கொடுக்க பாருங்கள் ப்ளீஸ் கைஸ். 50 சப்ஸ்கிரைபர் தானே ப்ளீஸ். பிளாக் ஃபியூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே இருக்காது? எனக்கு லைட்டாக வந்து தொண்டை வந்து வறண்டுருச்சு. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். அது வரைக்கும் நீ டப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் என்னன்னா, இங்கே கைஸ் இப்போ நம்ம பிளாக் ஃபியூஸை தச்சு எல்லா ஃபியூஸையும் தச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்மளுக்கு கிட்ட ஒன்று பிளாக் ஃபியூஸ் தச்சு இப்போ நம்ம ஜூஸ் குடிச்சு நிறைய போயிட்டு நம்ம போயிட்டு. ஸோ நிறைய ஜூஸ் வந்து இப்போ மாறன் வந்து வெளியில் போகிறான். ஸோ வந்து அவனுக்கு திரும்பி டயர்ட் ஆகிடுச்சான். ஸோ அவனும் தண்ணி குடிக்க போகிறானா. தண்ணி குடிச்சிட்டு திரும்பி வரமாட்டானா. அவன் வந்து யூடியூப் பார்க்க போகிறானா. ஸோ நான் தான் இனிமேல் டப் பண்ண போகிறேன். நிறைய இந்த ஜூஸ் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன், பை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இங்கேயும் லிவர் இருக்கிற மாதிரி இல்லை, இங்கே தேடியும் லிவர் இருக்கிற மாதிரி இல்லை, இங்கே லிவர் இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ நம்ம இனிமேல் அங்கே போய் தேடுவோம். இதுதான் லாஸ்ட், ரைட் சைடில் இதுதான் லாஸ்ட் ரூமு.
இங்கேயும் இல்லை. ஐயோ இந்த லிவர் வர கிடைக்கல. இந்த லிவர் இருந்துருந்தா நம்ம எப்பயும் எஸ்கேப் பண்ணியிருக்கலாம். இன்னும் லிவர் கிடைக்கல. ஓ மை காட். லிவர். ஓகே ஓகே, இங்கே லிவர் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இங்கே இல்லை போல இருக்குது. இங்கே இல்லைங்க, இங்கேயும் லிவர் இல்லை. ஸோ இப்போ நம்ம இன்னும் தள்ளி இந்த ரூமுக்கு போகவே முடியாது. அது வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு பண்ணலாம் அந்த ரூமு. ஸோ இங்கேயும் லிவர் இருக்கிற மாதிரி இல்லை. ஓ மிஸ்டர் டாகு ஜஸ்ட்டு மிஸ்ஸு தொப்பை வாய்த்த நம்மளை அடிச்சுட்ருப்பான். அங்கே போகிறான். சரி, இங்கே எங்கேயுமே லிவர் இருக்க மாதிரி இல்லை. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் நம்ம உடைக்கவே இல்லை. இவ்வளோ நேரம் நம்ம எப்படி உடைக்காமல் இருந்தோம்? போயிட்டான் மிஸ்டர் டாகு. இங்கே ஆக்ஸ் இருக்குது. நம்ம போய் இங்கே தான் ஆக்ஸ் இருக்குது. ஓகே, மிஸ்டர் டாக் போயிட்டான். இங்கே தான் இதை உடச்சி விட்றலாம். உடச்சி விட்டாச்சு. இங்கேயும் ஒன்றும் இல்லை. இங்கேயும் ஏமாற்றம் தான். லிவர் இன்னும் கிடைக்கவே இல்லை காய்ஸ். கோட் வந்து 1929. கோட் ஞாபகம். இந்த ரூமுக்கு போகவே முடியாதா? எல்லா இடத்துலையும் தேட்டேன் லிவர், ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. சரி, நம்ம ஆகிற வேலையை பார்ப்போம். அப்போவும் லிவர் வந்து கிடச்சா எடுத்துக்கலாம். இங்கே இந்த 2 ரூமில் பார்க்கல. இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை. அவ்வளோதான், எல்லா ரூம்லேயும் பார்த்தாச்சு. லிவர் எங்கேயுமே இல்லை. ஸோ லிவர் இங்கே இருக்கு. போட்டு என்ன வரார் வழி விடே. இங்கே தான் லிவர் இருக்குது. அவள் தான் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ இப்போது எல்லா ஃபியூஸையும் நம்ம வந்து இந்த ஸ்கீம் பார்த்து எல்லா ஃபியூஸையும் அது முன்னாடி நம்ம இந்த விரெஞ்சை வச்சுட்டு இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். இந்த ஸ்க்ரூவெல்லாம் ஓப்பன் பண்ணுறோம். சீக்கிரம்டா எஸ்கேப் பண்ணணும். சீக்கிரம் எஸ்கேப் பண்ணணும். சீக்கிரமாக எஸ்கேப் பண்ணணும். ஏன்னா வந்து ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதாவது வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. 1 வாரம் கிட்டத்தட்ட ஆயிருக்கும்ல. 1 வாரம் ஆகிட்ருக்கும். ஸோ அதனால் சீக்கிரமாக இந்த எஸ்கேப் வந்து இந்த டப்பிங் செக்ஷன் முடிச்சுட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறது தான் என்னோடய நெக்ஸ்ட் வேலை. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபியூஸ், இந்த ஃபியூஸ் நெக்ஸ்ட்டு எல்லோ, அடுத்தது ப்ளூ. கரெக்டாக? ஓகே, அடுத்தது ப்ளூ. ஓகே, லிவர் எங்கே? லிவர். ஓகே, இந்த லிவரையும் வந்து இங்கே ஃபிட் பண்ணணும். ஸோ இங்கே 1 9 2 9. ஸோ கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பில்லு இருக்கிற ரூம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கார்க்கு எடுத்துகிட்டு போவோம். ஒன்றும் பக் ஆகிடுச்சு. இப்போன்னு பார்த்து மிஸ்டர் டாக் வரக்கூடாது. அதனால் நான் எனர்ஜி ட்ரிங்கை கொஞ்சோண்டு லைட்டாக வந்து குடிச்சிக்கிறேன். பில்லோட டோர் ஓப்பன் ஆச்சு. இவனை கை கொடுத்து எழுப்பி அப்புறம் நான் கூட்டிகிட்டு போயிட்டு எஸ்கேப் பண்ணோம். ஸோ இப்போது அவனை கூட்டாச்சு. ஸ்ட்ரைட்டாக இப்போ எஸ்கேப் பண்ணோம். ஸோ எஸ், எல்லாம் வந்தாச்சு. இப்போ போலீஸ் கார் ஓட்ட போகிறேன் நான். ரிவர்ஸ். பின்னாடி போடா. அது என்னது? டீனா என்னது? ஃப்ரண்ட்டா? தெரில. திரும்பி ரிவர்ஸ். அடுத்தது தெரில. அடுத்தது வந்து டேரக்ட்டுன்னு நினைக்கிறேன். ரிவர்ஸ் டேரக்ட். நம்ம ஸ்பீடே வந்து லோவாக இருக்கான். ஸோ அவள் தான் எஸ்கேப் பண்ணாச்சு. அவள் தான் போட்டேன்னா அண்ணன் வரார் வழி விடே. ஸோ நம்ம எஸ்கேப் வந்து வெற்றிகரமாக பண்ணியாச்சு. இப்போ காரில் போயிட்டுருக்கான். இன்னும் தொடர்ந்து 2 அந்த பெட்ரோல் பங்க் வருது. இன்னும் ரொம்ப நேரம் அப்படியே போயிட்டே இருக்கான். இன்னும் திடீர்னு நின்ட்டான். கார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு போல இருக்கு. பெட்ரோல் காலி ஆகிட்டுருக்கு. ஸோ பெட்ரோல் போட வந்திருக்கான். இந்த கிழவி தானே? இந்த கிழவி அந்த தொப்பை வாய்த்தனோட அம்மா தானே? இதோ போடுறா. இங்கே வந்தது. ஊர்ற. சீக்கிரம். ஸோ அவள் தான் நம்ம எஸ்கேப் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் காய்ஸ்.